guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சீரக சம்பா பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பிரியாணி அரிசி எடுத்து வச்சிட்டேன். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதிலே உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கோம். அதை எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது ஒரு மாதிரி கண்ணாடி பதத்தில் வந்த பிறகு இப்போ நான் காமிச்ச அந்த மசாலாவை ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி இது நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் எடுத்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்புறம் புதினா தலையை கழுவி சாப் பண்ணிவிட்டு அதை நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆகும் போதே சைடில் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதில் நான் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் இது போட்டு அரைச்சி சைடில் வச்சுருக்கேன். அதில் அந்த ப்ரௌனிஷ் ஆன பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறமா இது கூடவே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. அண்ட் தென் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. இது சால்ட்டை போட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி, அப்புறம் ஆல்ரெடி நம்ம க்ரீன் மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் சில்லி பவுடர் வெறும் மிளகாய்த்தூள் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்ட பிறகு அந்த எண்ணெயும் மசாலாவும் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பீஃபை வேக வச்சுருக்கோம். 3 to 4 விசில் தான் விட்டுருக்கோம். ஏன்னா பாதி வெந்தால் தான் மீதி இந்த கொதிக்கும் போது அந்த பிரியாணி கூட வேகும். ஸோ 3 to 4 விசில் விட்ட பிறகு அதை ஆட் பண்ணிவிட்டு பீஃப் மசாலா தண்ணி இருக்கும்ல அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அரிசிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அது கொதி வந்த பிறகு மேலே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசியை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு கடைசியாக ஒரு பாதி லெமனை புழிஞ்சி ஊற்றிட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்ட பிறகு கடைசியாக நீங்கள் விசில் போட்டுடலாம். நான் இங்கே ஒரு விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அது 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். 20 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுமானா நீங்கள் விசில் போட்டுக்கலாம், 3 விசில் போட்டுக்கலாம். இங்கே அவ்வளோதான், ஒரு விசில் விட்டோன்னே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. அண்ட் இந்த மசாலா டேஸ்ட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு முட்டை சூப்பராக இருக்கும். இதை மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.